காலங்களை கடந்து கீதங்களாக இன்றைக்கும் வாழ்பவர் கவியரசு கண்ணதாசன். இயல்பான வாழ்வியல் செறிவுமிக்க வரிகளை பாடல்களாக்கி சமூகத்தின் கடைக்கோடி காதுகள் வரை ரீங்கரித்தவரின் 49வது ஆண்டு விழா நேற்று கோலாலம்பூரில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. நல்ல தமிழை கேட்க விரும்புவதால் தான் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த கண்ணதாசன் விழாவில் பங்கேற்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என கூறிய மாய்காவின் துணைத் தலைவரும் கண்ணதாசன் அறவாரியத்தின் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கண்ணதாசனின் போற்றுவதற்கான காரணத்தையும் வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார். 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கவிஞருடைய வரிசையில் காலம் எனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று சொல்லி சென்ற கவியரசு கண்ணதாசன் ஒவ்வொருடைய மனங்களிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற ஒரு மாகவி. தமிழ் சினிமா மூலமாக மாட்டு வண்டிகள் போகாத ஊருக்கு கூட தன்னுடைய பாட்டு வண்டி மூலமாக சென்று ஏழை எளிய மக்கள் என்று இல்லாமல் சகலரையும் சென்றடைத்த ஒரு மகாகவி நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ஒரு அரை நூற்றாண்டு காலமாக ஒவ்வொரு தமிழ் நெஞ்சங்களையும் அரவணைத்துக் கொண்டிருந்த கவிஞர் இன்றைக்கு மறைவுக்கு பின்னால் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த மொழியின் மூலமாகவும் தமிழின் மூலமாகவும் தமிழ் இலக்கியங்கள் மூலமாகவும் அவர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை சென்றடைந்த விழாவை ஏறக்குறைய 49 ஆண்டுகளாக கண்ணதாசன் அறவாரியம் இங்கே கோலாலம்பூரில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதில் உலகத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த தமிழ் பேச்சாளர்கள் இலக்கிய பேச்சாளர்கள் பங்கு கொண்டு மலேசிய தமிழ் பேசும் சமூகத்திலே இலக்கிய பயிரை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இவ்விழாவில் இதுவரையில் 246 கலை படைப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். அதுபோல இந்த ஆண்டும் நடைபெற்ற இந்த சிறப்பு அங்கத்தில் 5 பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என்றார் அதன் செயலாளர் கரு கார்த்திக். ஆண்டுதோறும் 5 பேருக்கு சிறப்பு செய்கிறோம். இந்த ஆண்டு 246 பேருக்கு கடந்த ஆண்டு வரைக்கும் செய்து இந்த ஆண்டு 5 ஆட்களுக்கு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறோம். அதில் ஐயா முரசு நெடுமாறன், MS பிரிட்டோ, சுங்கைப்பட்டாணி கலைமணி, அதன் பிறகு தெய்வீகனுடைய மனைவி ரத்தின்சிறி கோமதி ஐயாவுக்கும் பாடகர் தண்டபாணி அவர்களுக்கும் 5 பேருக்கு விருது கொடுத்திருக்கிறோம். கண்ணதாசனின் ஆற்றலையும் அவருடைய தமிழையும் இளைய தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்திருந்த இவ்விழாவில் பங்கேற்ற இளையோரான ஓம் பிரசாத் வணக்கம் மலேசியாவிடம் கருத்து பகிர்ந்தார். அவருடைய வரிகள் என்றைக்குமே பழமை அப்படின்னு சொல்லவே முடியாது. அன்றைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாடல்களாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்து நம்ம போனாலும் நம்ம காலத்தோடு படிப்பினையாக அறிவுரையாக ரசிக்கும் வண்ணம் அந்த வரிகள் கண்ணதாசன் அவர்கள் நமக்காக ஏற்றி கொடுத்திருக்கின்றார். கண்ணதாசனுடைய வரிகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே தன்முனைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டாக்கா அது மிக இல்லை. துவண்டு விடும் நேரத்தில் இன்றைக்கி பார்க்க நிறைய இளைஞர்கள் தற்கொலை சம்பவங்கள் பார்க்குறோம், சச்சரவுகள் பார்க்குறோம், சண்டைகள் பார்க்குறோம், வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா அப்படிங்கிற மாதிரி வசனங்கள்லாம் இன்றைக்கி இளைய வயதிலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் கண்ணதாசனுடைய வரிகளை நம்ம கூர்ந்து கவனித்தோம்னாக்கா இது போன்ற சிக்கல்கள் கிடையவே கிடையாது. கண்ணதாசனுடைய வரிகள் இன்றைய மனிதர்கள்னு சொல்கிறத விட இன்றைய இளைஞர்களுக்கு கூட நம்ம ரொம்ப ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. ஏறக்குறைய 500 பேர் கலந்து கொண்ட இவ்விழாவினை மெருகூட்டும் வகையில் தமிழகத்து பேச்சாளர்களான முனைவர் நா. விஜயசுந்தரி பாட்டுடை தலைவன் எனும் தலைப்பிலும், கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா ஊர் நெடுக என் பாடல் எனும் தலைப்பிலும், மலேசிய பேச்சாளரான டத்தோ மருத்துவர் வ. கதிரேசன் கண்ணதாசன் பாடல்களில் சைவ சித்தாந்தம் எனும் தலைப்பிலும் சிறப்புரையாற்றினார்கள்.